குரு ஆஸ்ட்ரோடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கின்றது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு. அப்படி குரு பெயர்ச்சி ஆவதனால ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இந்த குரு பெயர்ச்சியாக என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக சொல்லலாம். வீடியோ தொடர்ந்து கவனியுங்கள். அதுக்கு முன்னே இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் ரோகிணி நட்சத்திரின் தன்மை அது குணங்கள் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குரு பயிற்சியினால் என்ன விதமான சாதக பலன்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்பதை பின்னாடி தெரிவிக்கிறேன். முதல்ல ரோகிணி நட்சத்திரத்துடைய அம்சம் அதனுடைய குணங்கள் முதல்ல தெரிவித்தரலாம். இது 27 நட்சத்திரத்தில் 4வது நட்சத்திரம். சந்திரனின் அம்சம் பொருந்தது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. இது புராணங்களில் சந்திரனின் மனைவி என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். அதாவது வளர்ச்சி அடைபவள், சிவப்பு நிறமுடையவள் என்றுதான் இதோடைய பொருள். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதி தேவதையாக யாருக்குன்னா பிரம்மா தான் இருக்கின்றார். இப்போ பறவையில் பார்த்தீங்கன்னா ஆந்த, மிருகத்தில் பார்த்தா பெண் நாகம் பாம்பு, மரத்தில் பார்த்தா நாவல் மரம் எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இலையை எடுத்துக்கொள்ளலாம், மரத்துக்கு தண்ணீர் விட்டுடலாம். ஆந்தையுடைய புகைப்படத்தை நீங்கள் வீட்டில் எங்கன்னா மாட்டி வைக்கலாம் உங்கள் பார்வையில் படுற மாதிரி. இதெல்லாம் உங்களுடைய எதிர்மறையான ஆற்றலை குறைச்சி நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தும். பொதுவாக ரிஷபராசியை அந்த இசை, நடனம், ஆடல், பாட, கலை, இலக்கியம் தான் அது சந்திரனின் ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே வரும். கலைத்திறன்லே அதுக்குன்னே அவங்களே பிறந்தது போல் அந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அந்த குணம் அமைந்ததாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. பேசுகிறதா ரொம்ப இனிமையான வார்த்தை கொண்டு தான் பேச நபர்களாக இருப்பாங்க. வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டுங்க வந்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா மனம் விட்டு பேசி நன்கு உபசரிப்பார்கள். அந்த ராசியின் அதிபதியும் சுக்கிரன், அது பெண் கிரகம். சந்திரனும் ஒரு பெண் கிரகம் வர்றதுனால பெண்ணுனாலே ஒரு அன்புத்தனம் தானே. அந்த பொறுமை நிதானம்லாம் அந்த இயல்பிலே அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளது. இவங்க பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் இவங்களுக்கான விஷயங்களை, காரியங்களை சாதித்து கொள்வதில் ரொம்ப உறுதியானவர்கள். ரோகிணி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் 4 பாதம் இருக்குது. முதல் பாதம் செவ்வாயின் அம்சம் பொருந்தியவர்கள். அதனால் ரோகிணியில் முதல் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் வரும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் பாதம் உள்ளவங்க ரிஷப, அதாவது சுக்கிரனின் அம்சம் இருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பான தன்மை கொண்டதாக இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க, பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக எது விதமான காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். 3ஆம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் உள்ளவங்க புதனின் அம்சம் கொண்டவங்க. ரொம்ப இன்டெலெக்சுவலான, ரொம்ப நுட்பமான சிந்தனை கொண்டவங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப விஷயங்களை ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இதில் கடைசியாக 4வது பாதம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனின் அம்சம் அதிகமாக பொருந்தியவர்கள். ஏற்கனவே ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை மாரி தான். அதனால் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறதா இருப்பாங்க. மற்றபடி சிறப்பான நட்சத்திர பாதம் கொண்டவங்க தான். இப்போ ஃபேஷன் டிசைனு, ஆக்டிங்கு, மியூசிக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாம் அது இந்த பியூட்டி பார்லரு, இந்த துறையில் நல்லா ஈடுபடும். உணவுத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்லா இது பால் பண்ண வைக்கலாம், ஸ்வீட் கடை, ஹோட்டலு, அக்ரிகல்ச்சர்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். கவர்மெண்ட் செக்டர், அந்த கம்பெனி இதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரு, அப்புறமா இந்த HR, ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த இதெல்லாம் மனிதவள மேம்பாடு, அதெல்லாம் நல்லா இதுவாக இருக்கும். தங்கம், அதாவது வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, சென்ட்டு, இதெல்லாம் நல்ல கை கொடுத்தா இருக்கும். வெஹிக்கிள், அதாவது வாகன விற்பனை கூட இவங்களுக்கு நல்ல கை கொடுப்பதாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு தடைகள் வரும். தடைகள் வந்தாலும் அதை படிக்கல்லாக மாற்றி தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவங்க வசீகரம் இருக்கிறதுனால மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு கண் திருஷ்டித்தனம் எப்பவுமே இருக்கும். அதுமாரி சாப்பாட்டு பிரியர்கள் உணவின் தரத்தை ரொம்ப துல்லியமாக சாப்பிட்டு சொல்லிடுவாங்க. இது சந்திரனின் அம்சம் கொண்டதுனால சந்திரன் கடல் அலை போல் மனம் கொஞ்சம் அளப்பாஞ்சிட்டே இருக்கும். அது மட்டும் தியானம் செய்து யோகா செய்து அதை குறைத்து கொள்ள வேண்டும். சில நேரம் கொஞ்சம் வரட்டு பிடிவாதமும் இருக்கும், அதையும் தளர்த்தி கொள்ள வேண்டும். இதில் பெரிய சிறப்பு அம்சம்னா ஸ்ரீ கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரம் தான் அவதரித்தார். அதனால கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு. அது மாதிரி வளர்பறையில் 3ஆம் பிறை ஏற்படுதல், அதை அந்த சந்திரனை பார்க்கலாம், பௌர்ணமி சந்திரனை தரிசிக்கலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கன்னா வழியில் நாவல் மரம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு நீர் ஊற்றி வணங்கலாம். இது உங்களுக்கு சிறப்பான சக்தி மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் நட்சத்திரத்தின் தன்மை குணம் இப்படி இருக்குது. இந்த நட்சத்திர தன்மைக்கு ரிஷபராசியிலிருந்து உங்கள் நட்சத்திர வீட்டிலிருந்து இப்போ தற்போது 2ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு தைரிய சுகஸ்தானத்துக்கு செல்கின்றது. தைரியம் இளைய சகோதரர்கள் ஸ்தானத்துக்கு செல்கின்றது. அந்த அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் எது மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் என்றால், குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்வதை சந்திரனுடைய ஆட்சி பெற்ற
வீடு. உங்கள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதனால் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். கடினமான முடிவுகளை வந்து துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளை மனசில் எதனா ஒரு குழப்பம், ஒரு கசப்பு இருந்ததுன்னா, பிரச்சனை இருந்ததுன்னா அது நீங்கி இருக்கும். அவர்களால் வந்து ஒரு ஆதாயமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ரோகிணி நட்சத்திரனாலே சினிமா, கலை, இலக்கியன்றதுனால குருவின் வந்து அந்த இது உச்சநிலையில வர்றதுனால கற்பனை திறன் வந்து அதிகரிக்கும். குரு வந்து உச்சமா வருது கடகராசி. இதனால வந்து உங்களுக்கு கலைநமிக்க ரோகிணி நட்சத்திரங்க குரு உச்சத்தால இன்னும் அதிகரிக்கும். அந்த கற்பனை திறன் அதிகரிக்கும். உங்களை வளர்ச்சிக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். இதை தாண்டி அந்த கலை, எழுத்து, இந்த தகவல் துறை, ஊடகத்துறையெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள்ள 3ஆம் இடத்துக்கு வரதுனால தர்ம சிந்தனை, ஆன்மீக சிந்தனைகள்லாம் ரொம்ப அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் நீங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த பயணம். இது ஒரு நன்மையான பக்கம்னா, ஒரு விதமான சலிப்பான ஒரு பாதகமான இதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அலைச்சலே வந்து ஒரு விதமான உடல் சோர்வை உண்டாக்கும். அதாவது 3ஆம் இடம்ன்றது தைரியன்றதை குறிக்கின்ற மாதிரி முயற்சின்றதையும் குறிக்கிறது. அந்த முயற்சி வந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட கொஞ்சம் காலதாமதம் கொண்டு தான் 1க்கு 2 முறை முயற்சி செஞ்சால் தான் அது நடக்கிறதா இருக்கும். அதனால் அந்த முயற்சி மட்டும் கைவிட்டாதீங்க. உங்களுக்கு எப்பவுமே சாதகமாக தான் வந்து சேரும். குருவுடைய 5, 7, 9 பார்வையால் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால ஒரு விதமான சுப செலவுகள்லாம் ஏற்படும். அந்த சுப செலவு எதுன்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு தர்மம் செய்கிறது, உங்களுடைய ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, இதெல்லாம் இருக்கும். இருந்தும் சேமிப்பில் வந்து ஒரு விதமான சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலவில் தான் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும். அதனால் போதிய மட்டும் சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களே போய் வாலண்டியராக போயிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற பேரில் வந்து தேவையற்ற அந்த விமர்சனங்களாக வந்து ஆளாக நேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உண்மையாக சொன்னால் கூட கேட்குறவங்க வந்து வேறு கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதுவே பிரச்சனையாகும். அதனால் என்ன நம்ம பேச போகிறோன்றத உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம நல்லது பண்ண போயிட்டு அது வந்து பிரச்சனையாக மாறி நமக்கே அது கெடுதலாக மாறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அது பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். அது குரு, அதை சந்திரன் வீட்டுக்கே குரு சொல்றதுனால இது ஒரு விதமான குரு சந்திர யோகன்ற அடிப்படையில் தான் பார்க்கணும். அதனால உங்களுடைய எண்ணங்கள், ரோகிணி நட்சத்திரம் தான், இது வந்து அதிபதியே வந்து சந்திரன் தான். சந்திரன் வந்து மனதை குறிக்கிறது. அந்த சந்திரனுடைய வீட்டுக்கே குரு செல்றதுனால உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு விதமான வலிமை பெற்றதாக தான் இருக்கும். அதனால எடுக்கிற முடிவுல ஒரு தெளிவான முடிவு கொண்டுதான் இருக்கும். உங்க ராசியிலிருந்து 8ஆம் இடத்துடைய அதிபதியும் 11ஆவது இடத்து மீனத்துடைய அதிபதியும் குருவா இருக்கிறதுனால குரு பயிற்சினால திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்படும். எதிர்பாராத லாபங்களா ரெண்டுமே கலந்து கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த குரு பயிற்சினால பொதி மட்டும் வந்து 27 நட்சத்திரத்துல உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான சூழல் கொண்டதாக தான் இருக்கும். அதை நீங்க எப்படி அந்த சூழலை வந்து கையாளுறீங்க பொறுத்துதான் இருக்கு. பணம் வந்ததுன்னா செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நீ சேமிப்பில் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து சேமிப்பில் நிறுத்தி வைத்தால் எதிர்கால தேவைக்கு பயன்படுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் குரு பயிற்சினால் உங்களுக்கு சாதக பலன்கள் அமையும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இருக்குன்னா திங்கக்கிழமை தான் சந்திரனுக்கு உகந்த நாள். அதனால் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தலாம், அபிஷேகம் செய்து வணங்கலாம். ஒரு விதம் மனதை இன்னும் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு சொன்னதுனால உங்களுடைய பெரியவர்களின் ஆசி நீங்கள் பெறலாம். ஆன்மீக குருமார்கள், உங்களுடைய வாத்தியாருங்க அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்ட கூட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு விதமான எதிர்மறை ஆற்றலை வந்து குறைக்கும். முடிந்தால் ஊனமுற்றவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி உதவி செய்யலாம். ஆதரவற்றவர்களுக்கு எதனா பொருள் உதவி எதனா செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த பயிற்சினால் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் செழுமைப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா ஒரு லாங் டேர்ம் இதுக்கு வந்து ஒரு விதமான கௌரவ நிலையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஓரளவுக்கு எல்லாமே இதுவாக இருக்குன்றத ஒரு விதம் பதட்ட அடைஞ்சு அது விதமான செயல்படாமல் போகிறத விட கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை வந்து ஓரளவுக்கு சீர்படுத்தி கொள்ளலாம். ஒரு கோவப்படுற சூழல் ஏற்படுதுன்னா அங்கே இந்த குரு பயிற்சினால இது மாதிரி சூழல் இருக்குது, இது பிரச்சனையாகும். நம்ம கரெக்டாக சொல்கிறோம், ஆனால் கேட்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, சூழல் உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக மாட்டிக்கொண்டு அமைதியாக கடந்து வந்துடலாம். அது எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அந்த சூழலை நீங்கள் கைக்கொள்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த குரு பயிற்சி பலன் வந்து முழுக்க உங்களுடையதாக சாதகமாக மாற்றிக்கொள்வது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்திலும் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.